friends, I am Lakshmi. Welcome to my channel. நாட்டுக்கோழி சுக்கா வறுவல். நாட்டுக்கோழி சாப்பிட்ற நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வயதானவர்களுக்கு தசை மற்றும் வலிமையை பராமரிக்க புரதம் உதவுகிறது. நாட்டுக்கோழியின் கொழுப்பு குறைவு உடல் எடை குறைக்க உதவும். இரத்த அழுத்தம் குறைக்கும். சிறந்த மனநிலையை உருவாக்க உதவுகிறது. இதயத்தை பாதுகாக்க வைக்கும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. உடலை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி சுக்கா வறுவல். அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அலசி குக்கரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். வறுத்து அரைக்க கல்பாசி, பட்டை கொஞ்சம், பிரிஞ்சால் இலை, ஏலக்காய் 2, கிராம்பு 3, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வறுத்தரலாம். நல்லா வறுத்தாச்சு. ஆற விட்டு பொடி மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, ஒரு 5 விசில் வந்து நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிக்க எண்ணெய், சோம்பு 1/2 டீஸ்பூன், கட் பண்ணிய சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப், கருவேப்பிலை. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். முந்திரி 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். அதையும் நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வேக வைத்த நாட்டுக்கோழி தண்ணியோட இதில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி உப்பு வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம். நல்லா தண்ணி கொதிச்சு கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் அரைத்த பொடியை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. புளிப்புக்காக லெமன் வந்து ஒரு 1/4 பிழிஞ்சிடலாம். அது சாய்ஸ் தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க மணக்க நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் ரெடி.